ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ ரொம்ப சுவையான ஒரு பர்ஃபெக்டான கேசரி தான் செய்ய போகிறோங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய விதவிதமான கேசரி ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான பேசிக்கான இந்த கேசரியை ஃப்ரெஷ்ஷர் செஞ்சால் கூட பர்ஃபெக்டாக வரதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இந்த ரேஷியோவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் எப்போ கேசரி செஞ்சிங்கனாலுமே அது ஒரு எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இந்த கேசரியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு அடிகனமான ஒரு கடாய் இல்லை ஏதாவது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு கப் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கப்பு நெய்யில் அரை கப் அளவு நெய், அரை கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஓரளவு காஞ்ச பிறகு அதில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு தான் சேர்க்கணுன்றது கிடையாது, பாதாம் பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வேறு எந்த நட்ஸு சேர்க்க விருப்பப்படுறீங்களோ அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக வறுப்பட்ட பிறகு இதில் நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். முந்திரி பருப்பு அரை கைப்பிடி அளவு இருக்கும். காஞ்ச திராட்சை சில சேர்க்க விருப்பப்பட மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் சில திராட்சை நல்லா இனிப்பாகவே இருக்கும். அதை சேர்த்துட்டு இதே போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது நெய் அளந்த கப்பில் 2 கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். உப்புமாக்கு நம்ம பயன்படுத்துகிற ரவை தான். ரொம்ப நைஸ் ரவையும் இருக்கக்கூடாது, பெரிய பெரிய சைஸில் இருக்க ரவையும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் ரவை, அந்த ரவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணல் மணலாக உதிரு உதிராக இருக்கும் நம்மளோட கேசரி. இந்த ரவையை லோ ஃப்ளேம்லேயே இந்த நெய்யில் வச்சு வாசனை வர வரைக்கும், லைட்டாக இந்த ரவை கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டுக்கோங்க. ரவையை வறுக்கும் பொழுது கைவிடாமல் தான் வறுக்கணும். அப்படி வறுத்தாதான் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு கலர் மாறி ஒரே ஈவனான கலரில் ஈவனாக வறுப்பட்டு ரவை நல்லாவே வெந்து வரும். ரவை நமக்கு நல்லாவே இதில் வெந்துடணும், அதாவது பொரிஞ்சு வரும் ரவை. நம்ம சேர்த்த பச்சை ரவைக்கும் இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ரவை எடுத்தோம் இல்லைங்களா, ரவை எவ்வளவு எடுத்தோம்? 1 பங்கு அளவு நெய்க்கு 2 பங்கு அளவு ரவை எடுத்தோம். இப்போ 3 பங்கு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் 2 சிட்டிகை அளவு உப்பு, 3 ஏலக்காவை இடிச்செடுத்து சேர்த்து திரும்பவும் நம்ம நல்லா கலந்து விடணும். நீங்கள் ரவையிலேருந்து 3 பங்கு எடுக்கக்கூடாது. ரவையிலேருந்து நமக்கு எடுக்கக்கூடிய பங்குன்றது கிடையாது. நீங்கள் ஒரு கப் எடுக்கிறீங்க, அதில் 1 பங்கு நெய் ஆயில் சேர்த்து எடுக்கிறீங்க, இல்லை தனித்தனியாக எடுக்கிறீங்க. அந்த கப்லேயே 2 பங்கு அளவுக்கு ரவை எடுக்கிறீங்க. அந்த கப்லேயே 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறீங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால 2 சிட்டிகை அளவு உப்பு, வாசனைக்காக ஏலக்காய் இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு 3-4 நிமிஷம் அந்த சர்க்கரையை இதோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு 4 கப்பு அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் சேர்த்து இதே போல் கலந்து விடணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த கப்பில் ஃபஸ்ட்டு நெய் அளந்தோமோ அதே கப்பில் தான் மற்ற மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இதை மாற்றிடணும். கலந்து விடும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலர் ஆப்ஷனல் தான். நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்படலைன்னா ஃபுட் கலர் சேர்க்காதீங்க. ஃபுட் கலர் சேர்க்காதையே நம்ம சேனலில் கேசரி ரெசிபி செஞ்சுருக்கோம். அதுக்கு குங்குமப்பூ சேர்த்துருப்போம், சில இதில் மஞ்சள் பொடி சேர்த்துருப்போம். அது எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது இது ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேலே சேர்க்குறேன். இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்படலைன்னா சேர்க்க வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க. இது போல் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், கடாயில் ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், இதில் எண்ணெய் இது போல் பிரிஞ்சு வருது. நீங்கள் விருப்பப்படலைன்னா எண்ணெயோட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்படி செஞ்சால் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லலாம் சாப்பிட்ற அந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்தாச்சு. நல்ல கம கமனு வாசனையில் உதிரு உதிராக நல்ல சுவையான ஒரு கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்த பிறகு இதை ரொம்ப நேரமும் நம்ம வேக விடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வெந்தாலே போதும். இது போல் நம்ம கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணி ஆற விட்டாதான் ஆறின பிறகு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த கேசரியை நான்ஸ்டிக் குக்வேரில் கூட யூஸ் பண்ணி செய்யலைங்க. இது ட்ரெடிஷ்னல் குக்வேரில் தான் செஞ்சுருக்கோம். எந்த அளவு பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக மணல் மணலாக உதிரு உதிராக நெய் கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
நீங்களும் இந்த கேசரியை இதே அளவுகளில் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இந்த கேசரியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.